திருப்புக்குடைகளோட மார்க்யூ மாமா ஏசியை நம்ம பல தடவை பொழந்திருந்தாலும் நிறைய பேர் இதோட லாங் டேர்ம் ரிவ்யூ வந்து கேட்டிருந்தீங்க. அதான் அந்த வீடியோல பார்க்க போறோம். நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். மார்ச் 2024 அந்த ஏசியை வந்து இன்ஸ்டால் பண்ணியிருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேல ஆகுது. இப்போ வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம தான் ஓடிட்டு இருக்கு. முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம், இதுக்கு ஒரு தடவை கூட நான் சர்வீஸ் அப்படின்ற பேர்ல எந்த விதமான செலவும் பண்ணல. உள்ள ஃபில்டரையாவது கலட்டி கிளீன் பண்ணியா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதுவும் பண்ணல. இதை கண்டுக்காம அப்படியே விட்டுட்டேன். ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா 4ல இருந்து 5 மணி நேரத்துக்கிட்ட இது ஓடிட்டு தான் இருக்கும். இதோட கூலிங் எஃபிஷியன்சி நிஜமாவே நல்லா இருக்கு. நான் இருக்கிற ரூமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசு. பட் அதையும் வந்து ஒரு ஹாஃப் அன் அவர் 1 ஹவருக்குள்ளேயே வந்து நல்லா சில் பண்ணிருக்கு. அண்ட் டர்போ மோட்லாம் போடும்போது இமீடியட்டாவே அந்த கூலிங் எஃபெக்ட் வந்து நமக்கு நல்லாவே தெரியும். அண்ட் இதுக்கு ஸ்டெபிளைசர் அந்த மாதிரி வேண்டாத பொருட்கள்லாம் மாட்டல. வேண்டாத பொருள்னு சொல்ல முடியாது, பட் நான் மாட்டல. பயப்படுறியா குமார்? ஸோ இது வரைக்கும் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது. பிரச்சனை இருந்தால் அவங்கள்ட்ட சொல்லாமலாம் இருப்பேன். ஆனால் அதே சமயத்தில் இதை ஒரு பெஸ்ட்டான சொல்யூஷனாக நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா இதோட ப்ரைஸ் கம்மி அப்படின்றதுனால உள்ளே யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய மெட்டீரியலோட குவாலிட்டியும் அதுக்கு தகுந்தாப்ப தான் இருக்கும். நீங்கள் ஒரு 10 வருஷம் ஏசியை தொடர்ந்து யூஸ் பண்ணுற மாதிரி தேடிட்டு இருக்கீங்கன்னா இது அதுக்கான சொல்யூஷன் கிடையாது. இதை என்ன ஒரு 3-4 வருஷம் அதிகபட்சமாக யூஸ் பண்ணணும். இதோட மெயினான அட்வான்டேஜ் கம்மியான ப்ரைஸ். ஒரு 28-29 வந்து ஒரு 1.5 டன் ஏசியை நம்மளால் வாங்கி மாட்டிக்க முடியும். அண்ட் அதோட அவுட்புட்டும் வந்து நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா?